ஐரோப்பிய வரலாறு. அதில் குறிப்பாக ரஷ்யாவை பற்றி பார்க்கலாம். முதல் கேள்வி, 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய புரட்சி நடைபெற்ற போது ரஷ்யாவை ஆண்ட வம்சம் எது? எந்த வம்சம் ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்தாங்க ரஷ்யா புரட்சி ஏற்பட்ட போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமனேவ் வம்சம். இந்த வம்சம் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறது. அப்போ யார் மன்னராக இருப்பாருன்னா நிக்கோலஸ், சார் மன்னர் நிக்கோலஸ், இரண்டாம் நிக்கோலஸ் என்பவர் தான் ஆட்சி புரிந்திருப்பார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ரஷ்யா புரட்சி ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி 1789 ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்பட்டிருக்கும். அப்போ 16ஆம் லூயி மன்னராக இருப்பார். அவருடைய வம்சம் என்ன வம்சம்னு பார்த்தீங்கன்னா போர்பன் வம்சம். அடுத்த இரண்டாவது கேள்வி, 1904 மற்றும் 5ஆம் ஆண்டுகளில் மிக சிறிய நாடான ஜப்பான், ஆசிய நாடு, மிக பெரிய எந்த ஐரோப்பிய நாட்டினை தோற்கடித்தது? ஐரோப்பிய நாட்டில் பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அந்த ரஷ்யாவை தான் தோற்கடிச்சிச்சு. கிட்டத்தட்ட அந்த 19ஆம் நூற்றாண்டு, அந்த 1800 நெப்போலியன் ஆண்டு கொண்டு வந்தபோது நெப்போலியனாலேயே, பிரெஞ்சு மன்னன் நெப்போலியனாலே ரஷ்யாவை தோற்கடிக்க முடியல. ஆனால் பின்னாடி வரும்போது என்ன ஆச்சு, சிறிய நாடான ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்தது. மூணாவது கேள்வி, சார் மன்னர்கள், அதாவது ரோமன வம்சத்தை சார்ந்த இந்த சார் மன்னர்கள் எந்த கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்திருந்தனர்? எந்த கோட்பாடு? ஏன்னா தெய்வீக இறைமை கோட்பாடு. இந்த தெய்வீக இறைமை கோட்பாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான் கடவுள், கடவுளுக்கு அடுத்தது அரசர் என்ற ஒரு நிலைமை தான் தெய்வீக இறைமை கோட்பாடு. அதன்படி அதிக வல்லன்மை கொண்ட அதிகாரத்தை தன்னகத்தை வைத்திருந்தாங்க யார்? மன்னர்கள். அடுத்தது ரஷ்ய புரட்சி. அதாவது ரஷ்ய புரட்சி 1917 நடந்தபோது சர்வாதிகார ஆட்சியை, அதான் கட்டுப்பாடு, கடுமையான கட்டுப்பாடு, ஆட்சி நல்லது எல்லாமே இவர் தான், அவருக்கு தான் சர்வ வல்லமை படைத்தவர். சர்வாதிகார ஆட்சி நடத்திய ஜார் மன்னர் யார்? 1900 ரஷ்ய புரட்சி நடைபெற்ற போது ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் யார்னா இரண்டாம் சார் நிக்கோலஸ். இவர் தான் ரஷ்ய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அடுத்த ஐந்தாவது கேள்வி, ரஷ்ய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? இந்த ரஷ்ய பாராளுமன்றத்தின் பெயர் டூமாஸ் என்று அழைக்கப்படுகிறது. டயட் என்பது ஜப்பானோட பார்லிமெண்ட், டூமாஸ் என்பது ரஷ்ய நாட்டின் பார்லிமெண்ட் பெயர் தான் டூமாஸ். அடுத்த ஆறாவது கேள்வி, தங்களது குறைகளை களைய கோரி ரஷ்யாவில் உள்ள எந்த மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்? எந்த பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ரஷ்யாவில்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். இந்த பகுதி மக்கள் தான் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. குறைவான சம்பளம், நேரம் அதிகம், இந்த மாதிரி உணவுக்கு பஞ்சம், நாட்டில் கடுமையான வறுமை, இது மாதிரி காரணத்துக்காக தங்களோட குறைகள்லாம் களையணுன்றதுக்காக மக்களும் தொழிலாளர்களும் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். 1917ஆம் ஆண்டு ஜார் மன்னரின் மாளிகைக்கு ஊர்வலமாக சென்று கோரிக்கை மனு யார் தலைமையில் அளிக்க சென்றனர்? கோரிக்கை மனு மன்னருக்கு இது தெரியணுன்றதுக்காக, வறுமையில் இருக்கிறோம் அதை தெரியப்படுத்தணும் என்பதற்காக யார் தலைமையில் சென்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்பன் என்பவர் தலைமையில் தான் ஜார் மன்னரை போய் சந்திக்க போகிறாங்க. மக்களும் தொழிலாளர்களும் ஊர்வலமாக சென்று. ஆனால் எட்டாவது கேள்வி, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வலத்தினர் மீது காவலாளிகள் துப்பாக்கி சூடு நடத்திய ஆண்டு எது? கோரிக்கை மனுவாக அளிக்க போகிறாங்க ஜார் மன்னரிடம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, காவலாளிகளை வைத்து என்ன பண்ணாங்க, அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதில் பலர் மாண்டாங்க. என்னைக்கு இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றது? 1905 ஜனவரி 22. இதிலிருந்து மன்னர் மீது என்ன ஆனாங்க, ஒரு வித விரக்தியும் கோபமும் கொண்டிருந்தாங்க. அப்போ புரட்சிகர அமைப்புகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது ஆட்சிக்கு எதிராக. அடுத்தது 9வது கேள்வி, 1905 ஜனவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊர்வலத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்ற தினம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குருதி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த குருதி ஞாயிறு தான் பின்னாடி ரஷ்ய புரட்சிக்கான காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போ அந்த ஊர்வலத்தினர் மீது நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருதி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 10வது கேள்வி, ஜார் மன்னரின் அரசவை டேஷ் என்ற தீயவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர். ஜார் மன்னரோட அரசவையில் அமைச்சராக இருந்தவர், அவர் கொஞ்சம் ரொம்ப கொடுங்கோலராக இருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரஸ்புடின். இவர் தான் ஜார் மன்னரின் அரசவையில் இருந்த ஒரு தீயவர். இவர் சொல்படி கேட்டு தான் மன்னர் நடந்தார். இவரோட நடவடிக்கையால் தான் ரஷ்யா வறுமையில் வாட ஆரம்பித்தது. அடுத்து 11வது கேள்வி, சோசலிச இயக்கத்தின் 1804ஆம் ஆண்டு பன்னாட்டு உழைப்பாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. ஆமாம், இது சரியான கூற்று. சோசலிச இயக்கத்தின் 1804ஆம் ஆண்டு பன்னாட்டு உழைப்பாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. அடுத்தது
1889, அதாவது 1789 பிரெஞ்சு புரட்சி ஏற்படும். அதிலிருந்து 100 ஆண்டுகள் கழித்து இரண்டாவது பன்னாட்டு உழைப்பாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. ஆமாம், இது சரி. ஐரோப்பாவில் பன்னாட்டு அமைப்பு தொழிலாளர்களின் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆமாம், இந்த அமைப்பு வந்து ஐரோப்பாவில் இருக்கிற தொழிலாளர்களிடையே வந்து ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்தியது, அவர்களுக்கான உரிமைகளுக்கும் நலனுக்குமாக. அடுத்து 12வது கேள்வி, ரஷ்யாவில் தொழிலாளர்கள் அமைப்பு உருவான போது யாருடைய கருத்தை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன? யாருடைய கருத்தை பெரும்பாலும்? மார்க்சியம் மற்றும் கம்யூனிச கருத்துக்கள் தான் வந்து பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவங்க வந்து முதலாளித்துவத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க, எதிராக தான் இருந்தாங்க. அப்போது தொழிலாளர் அமைப்பு உருவான போது அவர்களுடைய வந்து சிந்தனை வந்து எப்படி இருந்துச்சு? கம்யூனிச மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமைந்தது. லெனினே ஒரு சொல்லியிருப்பார், முதலாளித்துவத்தின் உச்சகட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் லெனின். அடுத்து 13வது கேள்வி, ஜார்ஜ் பிளக்னோ என்பவர் வந்து 1883ஆம் ஆண்டு ரஷ்யா சோஷலிஸ்ட் டெமோக்ரட். அது 13வது கேள்வி, ஜார்ஜ் பிளக்னோ என்பவர் 1883ஆம் ஆண்டு ரஷ்ய சோஷலிஸ்ட் டெமோக்ரட் கட்சியை தொடங்கினார். சரி. 1898ஆம் ஆண்டு ரஷ்ய சோஷலிஸ்ட் டெமோக்ராட்டிக் உழைப்பாளர் கட்சி என்று பெயர் மாற்றப்பட்டது. இதுவும் சரி. இருப்பினும் கொள்கை மற்றும் மொழி அமைப்பு காரணமாக கட்சி வந்து பிளவுபட்டது. கொள்கை வேற, மக்கள் வந்து பல்வேறு இனத்தவர்கள் இருந்தாங்க, மொழி வந்து பல்வேறு மொழிகள் பேசப்பட்டிருந்தன. பெரிய நாடு ரஷ்யா என்பதால் அந்த கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டது. அடுத்தது 14வது கேள்வி, சிறுபான்மையினர் பிரிவினர் மென்ஷிவிக் என்று அழைக்கப்பட்டனர் எனில் பெரும்பான்மையினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவங்க வந்து போல்ஷிவிக்குகள் என்று அழைக்கப்பட்டனர். அப்போது ரஷ்யாவில் பெரும்பாலான இனத்தவர் மக்கள் என்னன்னா போல்ஷிவிக்குகள். சிறுபான்மையினர் பிரிவினர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா மென்ஷிவிக்குகள் என்று கட்சி இரண்டாக பிளவுபட்டது. 15வது கேள்வி, போல்ஷிவிக்குகளின் தலைவராக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெனின் அவர்கள். அக்டோபர் புரட்சியை ஏற்படுத்திய லெனின் அவர்கள் தான் வந்து போல்ஷிவிக்குகளின் தலைவர். அடுத்து 16வது கேள்வி, விளாடிமிர் இலையிச் உலயனோவ் என்பது யாருடைய இயற்பெயராகும்? லெனின் அவர்களின் இயற்பெயர் தான் வந்து விளாடிமிர் இலையிச் உலயனோவ். அடுத்து 17வது கேள்வி, ரஷ்யாவில் ஜார் மன்னரின் ஆட்சியை கவிழ்த்த புரட்சி எது? ரஷ்யாவில் ஜார் மன்னரோட ஆட்சி வந்து எந்த புரட்சியின் மூலம் கவிழ்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நடந்த புரட்சியிலேயே வந்து ரஷ்யாவின் ஜார் மன்னரோட ஆட்சி வந்து கவிழ்க்கப்படும். அக்டோபர் புரட்சியில் கிடையாது, நல்லா இதை புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி மாதமே வந்து ஒரு புரட்சி நடைபெறும், அதில் வந்து ஜார் மன்னரின் ஆட்சியை கவிழ்த்து ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வருவார். அடுத்ததில் பார்க்கலாம். 18வது கேள்வி, ஜார் மன்னருக்கு எதிரான புரட்சியில் மக்களும் இராணுவ வீரர்களும் சேர்ந்தே வந்து கலகங்களில் ஈடுபட்டனர். எந்த இடத்துல கலகத்தில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர்ஸ்பர்கில் வந்து மக்களும் இராணுவத்தினரும் வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்ந்தே கலகத்தில் ஈடுபடுறாங்க. இதனால் மன்னர் வந்து தப்பிக்கிறாரு. அந்த பிப்ரவரி புரட்சினால் என்ன பண்ணுறாரு, மன்னர் தப்பித்து ஓடிய போது மார்ச் மாதம் உருவாக்கப்பட்ட தற்காலிக அரசாங்கத்தின்படி ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? அப்போ வந்து தற்காலிகமாக ஒருத்தர் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெரன்ஸ்கி. ஜார் மன்னருக்கு அடுத்தது பிப்ரவரி புரட்சினால ஜார் மன்னரின் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. அதுக்கப்புறம் தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெரன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, ஆட்சி புரிகிறாரு. தற்காலிக அரசாங்கத்தின்படி ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, போரை நிறுத்திடணும், போரோட உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானம் ஆகிடணும், வறுமையின் பிடியில். இப்போ 20வது கேள்வி, பிப்ரவரி புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது ஜார் மன்னரின் ஆட்சி தூக்கி எறியப்பட்ட போது லெனின் தங்கியிருந்த நாடு எது? அப்போ லெனின் எந்த நாட்டில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிறாரு பிப்ரவரி மாதம். 21வது கேள்வி, பிப்ரவரி புரட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது ரஷ்ய மக்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன? ஜார் மன்னருக்கு எதிராக வந்து அவரை பதவியிலிருந்து துரத்தும் போது ரஷ்ய மக்கள் என்ன கோரிக்கை வேணும்? அதான் போர் செய்யாமல் அமைதியை ஏற்படுத்துதல். அடுத்தது ஒழுபவருக்கே நிலம் சொந்தமானது, யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிலத்தை கொடுத்துடணும். தொழிற்சாலைகளை தொழிலாளர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருதல். அடுத்தது ரஷ்யர் இல்லாத குழு மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் சம அந்தஸ்து வழங்குதல். அப்போ இந்த 4 கோரிக்கையை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜார் மன்னரை துரத்துறாங்க. அதுக்கப்புறம் தற்காலிக அரசாங்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 22வது கேள்வி, ஏப்ரல் வாக்குறுதிகளை வெளியிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா லெனின். பிப்ரவரி மாதம் புரட்சியின் போது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற லெனின் வந்து ஜார் மன்னர் ஆட்சி விட்டு நீங்கினவுடன் ரஷ்யாவிற்கு வராரு, வந்து ஏப்ரல் வாக்குறுதி என்ற அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அப்போ நம்ம அந்த 21வது கேள்வியில் பார்த்த அந்த கோரிக்கைகள் அனைத்தும் என்ன பண்ணுறாரு, ஏப்ரல் வாக்குறுதியாக வெளியிடுகிறார்.
அடுத்து ஜார் மன்னர் பிப்ரவரி புரட்சியின் மூலம் ஜார் மன்னரின் ஆட்சியை தூக்கி இருந்தபோது கெரன்ஸ்கி என்பவரின் தலைமையில் தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அந்த கெரன்ஸ்கியால் ரஷ்யா ஒரு நிலை நிறுத்த முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, லெனின் புரட்சி ஏற்படுத்துகிறாரு. அக்டோபர் மாதம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறாரு. அப்போ அந்த அக்டோபர் புரட்சியை வழிநடத்தி சென்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னது, லெனின் அவர்கள் தான் அக்டோபர் புரட்சியை வழிநடத்தி செல்கிறார். 24வது கேள்வி, அக்டோபர் புரட்சியை ஒற்றி கீழ்கண்டவற்றுள் போல்ஷிவிக், அதாவது பெரும்பான்மையான மக்கள் அந்த கட்சி லெனின் அவர்களின் கட்சியின் முழக்கம் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரை முடிவுக்கு கொண்டு வருதல். ஆமாம், ஜெர்மனியோட உடன்படிக்கை செய்து 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர்லேருந்து ரஷ்யா முடித்து கொள்கிறது. குடியானவர்களுக்கே நில உரிமை வழங்குதல். ஆமாம், அந்த நில உரிமை சொந்தக்காரங்களுக்கே அந்த நிலத்தை கொடுத்தல். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துக்கு. அப்போ மேற்கூறிய எதுவும் எல்லாமே என்னது, சரி. மேற்கூறிய எதுவும் இல்லை, எல்லாமே சரியானது. அடுத்தது 25வது கேள்வி, கெரன்சி அரசாங்கத்திற்கு செல்வாக்கு சரிந்து வின்ஸ்டர் மாளிகை, அவர் தங்கியிருந்த மாளிகை பேர் வின்ஸ்டர் மாளிகை. கெரன்சியோட சுமார் 7 மாதங்கள் ஆட்சி புரிந்திருப்பார். கெரன்ஸ்கி எதுவும் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, லெனின் ஏப்ரல் அறிக்கையை வெளியிட்டு அக்டோபர் புரட்சியின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுகிறார். அனைத்து அதிகாரிகளும் ரஷ்யா சோவியத்துகளின் பேரவை எடுத்துக்கொண்ட நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரஷ்யா சோவியத் பேரவை அனைத்து அதிகாரங்களும் எடுத்துக்கொள்கிறது. அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் புரட்சி. அக்டோபர் மாதம் நடைபெற்ற புரட்சி அக்டோபர் புரட்சி. இதில் கெரன்சி என்பவருடைய தற்காலிக அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டு லெனின் தலைமை பொறுப்பேற்கிறார். அடுத்தது 26வது கேள்வி, முதலாம் உலகப் போரில் இருந்து ரஷ்யா விலகி ஜெர்மனியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. முதலாம் உலகப் போரிலே பார்ப்போம். 1917ஆம் ஆண்டு ரஷ்யா ஜெர்மனியோட ஒப்பந்தம் செய்து கொண்டு போரிலிருந்து விலகிடும். லெனின் இந்த மாதிரி பண்ணியிருப்பார், போர்லேருந்து விலகியிருப்பார். அடுத்தது 1918ஆம் ஆண்டு ரஷ்யாவில் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டன. ஆமாம், கம்யூனிசம்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்கும். அதுதான் கம்யூனிசம். இது அது லெனின் தலைமையிலான மக்கள் பிரதிநிதித்துவ அரசு ரஷ்யாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரஷ்யாவோட அதிபராக யார், லெனின் என்பவர் ஆகிறார். 27வது கேள்வி, சோவியத் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஒரு நாடுன்னு இருந்தாலே அதை வழிநடத்தும் சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டும். அதனால ஒரு அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்றதுக்காக ரஷ்யாவில் எப்போது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1918. 1917 லெனின் இதாகிறாரு, அதிபராகிறாரு. 1918 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 28வது கேள்வி, புதிய அரசின் எந்த படை சார் மன்னரின் ஆட்சி பகுதி முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது? இப்போ அங்கங்கே சார் மன்னரோட ஆதரவாளர்கள் அங்கங்கே இருந்து குழுவாக போரிட்டு இருந்தாங்க. 1920 1923 சார் மன்னரோட அந்த அவரோட விசுவாசிகள் எல்லாருமே வீழ்த்தப்பட்டு முழுமையாக ரஷ்யா லெனினோட கண்ட்ரோலில் வரும். அப்போது அந்த இராணுவ அமைப்பு எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இது செம்படை என்று அழைக்கப்படுகிறது. ரெட் ஷர்ட் என்று அந்த செம்படை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது சார் மன்னரோட இது முழுமையாக எப்போ வீழ்த்தப்பட்டா 1923ஆம் ஆண்டு. நன்றி. நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இது ரஷ்ய புரட்சி, ரஷ்ய வரலாறை ஓரளவு அடிப்படையாக கொண்ட வினாக்கள். நன்றி. அடுத்த இதில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. இது முதலாம் உலகப் போர்லேருந்து நம்ம இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ முதல் கேள்வி, முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு முதல்ல இந்த உலகப் போர் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 1914. இதுதான் முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட தேதி. 1914 ஜூன் 28. அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் யார்? ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டின் இளவரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பட்டத்து இளவரசர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட். இவர் தான் ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் ஃபெர்டினாண்ட். அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி இளவரசர் பட்டத்து இளவரசர் அவர்களுடைய மனைவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி. அந்த ஃபெர்டினாண்ட் அப்படின்றவரோட மனைவியின் பெயர் தான் சோஃபி. ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி இளவரசர் அந்த ஃபெர்டினாண்ட் மற்றும் அவருடைய மனைவி சோஃபி எந்த நாட்டு இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டனர்? எந்த நாடுனா செர்பியா நாட்டு இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாட்டு இளவரசர் பட்டத்து இளவரசர் ஃபெர்டினாண்ட் மற்றும் அவருடைய மனைவி சோஃபி
யாரால் படுகொலை செய்யப்பட்டார்? யாரால்னா கார்விலோ பிரின்சப் அப்படின்ற செர்பியா நாட்டை சார்ந்த இந்த கார்விலோ பிரின்சப் என்பவரால் தான் வந்து அந்த பெர்டினாண்ட் மற்றும் அவருடைய மனைவி சோஃபி இருவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிகழ்வு தான் வந்து முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைந்தது. ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு எந்த நாட்டிற்கு எதிராக போர் பிரகடனத்தை மேற்கொண்டது? எந்த நாட்டிற்கு எதிராக மேற்கொண்டதுன்னா செர்பியா. ஏன்னா ஆஸ்திரியா ஹங்கேரி நாட்டு பட்டத்து இளவரசர் பெர்டினாண்டும் அவருடைய மனைவியும் சிராஜிவோ என்ற இடத்துல வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்த கேள்வி, ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு எந்த நாட்டிற்கு எதிராக போர் பிரகடனத்தை வெளியிட்டது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா செர்பியா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆஸ்திரியா ஹங்கேரி இளவரசர் பெர்டினாண்ட் மற்றும் அவருடைய மனைவி சோஃபி இருவர்களும் என்ன பண்ணுறாங்க, சிராஜிவோ என்ற இடத்துல வந்து செர்பிய இளைஞரால் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இதுதான் வந்து முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக அமைகிறது. அப்போது செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக இப்போ ஆஸ்திரியா வந்து செர்பியாவின் மீது போர் தொடுக்க முடிவு பண்ணது. அப்போ செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக போரில் குதித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா குதிக்குது. இப்போ செர்பியா நாட்டிற்கு ஆதரவாக போரில் குதித்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இந்த ஆஸ்திரிய இளவரசர் படுகொலை உடனடி காரணமாக முதல் உலகப் போருக்கு உடனடி காரணமாக கருதப்படும் இளவரசன் படுகொலை ஜெர்மன் ஆதரவு தெரிவித்த நாடு எது? அப்போ ஜெர்மன் வந்து எந்த நாட்டின் ஆதரவாக இருந்துச்சு? ஒன்று ஆஸ்திரியா ஹங்கேரி, இன்னொன்று செர்பியா. இந்த செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா ஆதரவு தெரிவிக்குது. அப்போ இந்த ஆஸ்திரியா ஹங்கேரி என்ற நாட்டிற்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மன் ஆதரவு தெரிவித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இதற்கு முன்பாகவே இவர்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதை பின்னாடி நம்ம சொல்லலாம். பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து எந்த நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டன? பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து வந்து ஒரு கூட்டணியில் இருக்குது. அதனால் ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஆதரவாக போரில் குதிக்கும் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக பிரான்ஸும் இங்கிலாந்தும் இந்த போரில் ஈடுபட்டன. ஓட்டோமான் பேரரசு எந்த நாட்டிற்கு ஆதரவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஜெர்மனிக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. ரஷ்யா வந்து ஓட்டோமான் பேரரசோட ஒரு விரோத போக்கில் இருந்ததன் காரணமாக ரஷ்யாவும் ஓட்டோமான் பேரரசும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தன. முதலாம் உலகப் போர் முடிந்தவுடன் இந்த ஓட்டோமான் பேரரசை சிதறுண்டு துருக்கி அப்படின்ற ஒரு நாடு வந்து உருவானது. அமெரிக்கா மற்றும் ஜப்பான் எந்த நாட்டிற்கு ஆதரவாக முதலாம் உலகப் போரில் ஈடுபட்டன? முதல்ல அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் வந்து நடுநிலை தான் வகித்தன. ஜெர்மனியின் வந்து சில வேண்டாத செயல்களின் காரணமாக அமெரிக்காவும் வந்து நடுவில் என்ன பண்ணுறாங்க, முதல் உலகப் போரில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் ஜெர்மனி ஆஸ்திரியாவின் தோல்வி வந்து மிக வேகமாக அதிகரித்தது. அப்போது எந்த நாட்டில் ஈடுபட்டாங்க, எந்த நாட்டிற்கு ஆதரவாக ஈடுபட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், ரஷ்யா இந்த நாடுகளுக்கு ஆதரவாக தான் வந்து இந்த முதலாம் உலகப் போரில் ஈடுபட்டன. குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸுக்காக தான் ஈடுபட்டன. கீழ்கண்டவற்றுள் ட்ரிபிள் என்டென்ட் அதாவது மூவர் நட்புறவு நாடுகள், மூவர் கூட்டுறவு நாடுகள் அப்படின்றாங்க. இதில் கீழ்கண்டவற்றுள் ட்ரிபிள் என்டெனன்ட் நாடு அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா மூணு வந்து ஒரு கூட்டணி. ட்ரிபிள் என்டென்ட். முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது ஜெர்மனியின் அரசராக இருந்தவர் யார்? பார்த்தீங்கன்னா கைசர் 2ஆம் வில்லியம். இவருடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வந்து உலகின் மிக உயர்ந்த சக்தியாக மாற்ற வேண்டும் என்பதாகும். அடுத்தது, முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது ரஷ்யாவின் அரசராக இருந்தவர் யார்? ஜார் மன்னர் நிக்கோலஸ். இந்த ஜார் மன்னர் நிக்கோலஸ் என்பவர் தான் வந்து ரஷ்யாவில் வந்து மன்னராக இருந்தார். 1917 வந்து ரஷ்யா புரட்சி நடைபெறும். அதில் மன்னர் வந்து வீழ்த்தப்படுவார். போல்ஷிவிக்குகள் ஆட்சியை பிடிப்பார்கள். அப்போது முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பாதியில் விலகிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவிலே வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டது. முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது இங்கிலாந்தின் அரசராக இருந்தவர் யார் அரசராக இருந்தார் பார்த்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர். இவர் தான் வந்து இங்கிலாந்தின் அப்போதைய அரசர். முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது
அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் யார்? யுஎஸ்ஏவின் அதிபராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உட்ரோ வில்சன். அமெரிக்கா வந்து ஆரம்பத்தில் முதலாம் உலகப் போரில் நடுநிலை வகித்தது. ஜெர்மனி வந்து அமெரிக்காவுடைய இந்த பயணிகள் கப்பலை தாக்கியதன் காரணமாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணிச்சு, போரில் குதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டது. அப்போது இங்கிலாந்து தான் வந்து ஐரோப்பாவிலேயே உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. முதலாம் உலகப் போர் முடியும் போது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார ஒரு வல்லரசாக உருவானது. முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பிரான்ஸ் நாட்டின் தலைவர் யார்? பிரான்ஸ் நாட்டோட தலைவர் யாருன்னா அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி. அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி என்பவர் தான் வந்து முதலாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த போது பிரான்ஸ் நாட்டின் தலைவர். நவம்பர் 1914 உதுமானிய பேரரசு ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரியா ஆகியவை டேஷ் என்ற அமைப்பை உருவாக்கின. மைய நாடுகள். அதுக்கு முன்னாடியே இவைகள்லாம் வந்து கூட்டணி உருவாக்கிடுது. அதில் புதுசாக வந்து சேர்ந்த நாடு தான் வந்து உதுமானியா ஓட்டோமன். 26 ஏப்ரல் 1915 பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் செர்பியாவுடன் இத்தாலி இணைந்தது. இத்தாலியும் வந்து 1915 தான் வந்து இவங்களோட இணையுது. இவை முதல் உலகப் போரின் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. அவைகள் வந்து நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. இவை மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. நன்றி. அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூ முன்னாடி இருந்ததை பார்க்கலாம். நன்றி. பால்கன் சிக்கலில் கீழ்கண்ட பிரச்சனைகளை சரியான கூட்டுகளை ஆராய்க. அனைத்து ஸ்லாவ் இயக்கம் அதற்கு செர்பியா ஆதரவு. செர்பியா வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த ஸ்லாவ் இயக்கத்திற்கு. அதனால இந்த செர்பியாவையும் கைப்பற்றி இது பண்ணி அடிமையாக வைத்திருந்தது ஆஸ்திரியா. இந்த செர்பியானால தான் வந்து உடனடி காரணமாக வந்து போர் ஆரம்பிக்குது. ஆஸ்திரியா இளவரசர், பட்டத்து இளவரசர் பெர்டினாண்ட் மற்றும் அவர் மனைவி, அவங்க மனைவி வந்து படுகொலை செய்யப்படுவாங்க. யார்? செர்பிய இளைஞர் ஒருவரால். அதான் உடனடி காரணமாக அமைகிறது. அடுத்தது பாஸ்னியா ஹெர்சிகோவினாவை ஆஸ்திரேலியா இணைத்து கொண்டது. ஆமாம், இந்த பகுதிகளை வந்து ஆஸ்திரியா இணைத்துக் கொள்கின்றது. செர்பியாவிற்கு ரஷ்யாவின் நிபந்தனையற்ற ஆதரவு இருந்தது. அப்போ ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது படையெடுக்கும் போது ரஷ்யா வந்து ஆஸ்திரியாவுக்கு எதிராக போர் நடக்கும். அப்போ ரஷ்யா இந்த போரில் குதிக்கும் போது என்ன ஆகுது? ஜெர்மனி இந்த போரில் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிராக அடையும் போது பிரான்ஸும் ஜெர்மனிக்கு எதிராக வருது. ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி நிபந்தனையற்ற ஆதரவு. அப்பத்துல இருந்தே வந்து ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஓரளவு நண்பர்களாகவே காணப்பட்டார்கள். மொரோக்கோவில் பிரான்ஸ். மொரோக்கோ இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறது. மொரோக்கோ என்ற நாட்டில் பிரான்ஸ் தனது மேலாதிக்கத்தை நிறுவ முயன்ற போது அதனை எதிர்த்தது. அதனால் 3 முறை பதட்ட நிலை ஏற்பட்டது. யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இந்த மொரோக்கோன்றது வந்து பிரான்ஸோட காலனி ஆதிக்க நாடு. அங்கே வந்து என்ன பண்ணுறது, ஜெர்மனி தலையிட்டு அந்த காலனியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அவா காரணமாக இந்த மாதிரி பண்ணுச்சு. ஆனால் எல்லா நாடும் சேர்ந்து அந்த ஜெர்மனியை இந்த பிடிக்க விடாமல், மொரோக்கோவை பிடிக்க விடாமல் தடுத்தார்கள். 1906 டேஷ் என்ற இடத்தில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அம்மாநாடு பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின், ரஷ்யா ஆகிய நாடுகள் பிரான்ஸை ஆதரித்து நின்றதால் எண்ணம் பலிக்கவில்லை. என்ன பகுதி? அந்த மொராக்கோ, அந்த பகுதியை பிரிக்க வேண்டும் என்ற ஜெர்மனியின் ஆசை வந்து இதாகி போகுது. ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ 1906 எங்கே வந்து மாநாடு கூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், பெர்லின் இடத்துல மாநாடு கூட்டப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு நடக்கவில்லை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1911 மொராக்கோவில் உள்ள அகாதிர் என்ற இடத்திற்கு ஜெர்மன் பாந்தர் என்ற போர்க்கப்பலை அனுப்பியது. இதனால் வந்து அந்த பதட்ட நிலை அதிகமானது. இது மொராக்கோ என்பது வந்து பிரான்ஸோடைய காலனி நாடு. அதை வந்து பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அவா வந்து ஜெர்மனிக்கு இருந்தது. இறுதியில் பிரெஞ்சு காங்கோவில் 1,00,000 சதுர மைல் பகுதியை வந்து ஜெர்மனிக்கு விட்டு கொடுத்ததன் மூலம் மொராக்கோ பிரச்சனை தீர்வு காண முடிந்தது. அப்போ காங்கோ நாட்டில் 1,00,000 சதுர மைல் பகுதி வந்து ஜெர்மனிக்கு விட்டு கொடுக்குறாங்க பயம் காரணமாக. மொராக்கோ பிரச்சனையில் பல நிர்பந்தங்களை உண்டு பண்ணி பிரான்ஸை மிரட்டி அரசியல் ஆதாயம் பெறலாம் என்ற ஜெர்மனியின் எண்ணம் நிறைவேறவில்லை. ஏன்னா பல நாடுகளும் வந்து பிரான்ஸுக்கு ஆதரவாக வந்தது. மேலும் இப்பிரச்சனையெல்லாம் பிரிட்டன் பிரான்ஸ் உறவு வந்து நெருக்கமடைந்தது. நடுநிலையா நான் எதுலேயும் தலையிட மாட்டேன் அப்படின்ற பிரிட்டனும் இப்போ பிரான்ஸ் கூட ஒரு நெருக்கமான உறவிற்கு வந்தது. ஆஸ்திரியா இளவரசர் பெர்டினாண்ட் அவரது மனைவி 1914 பாஸ்னியா என்ற பகுதியில் தான் வந்து படுகொலை. பாஸ்னியாவின் தலைநகரான
டேஷ் சுற்றுப்பயணம் சென்றபோது செர்பிய இளைஞர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ பாஸ்னியாவின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செராயுவோ. செராயுவோ படுகொலை என்றும் அழைக்கப்படுகிறது. செராயுவோ அதான் உலக நாடுகள். இப்போ ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது போர் ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது போர் வந்து தொடுக்குது. ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது தொடுக்குது. செர்பியாவுக்கு ஆதரவா யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நிற்குது. அப்போ ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்குமே போர் வரும். அப்போ ஆஸ்திரியாவோட பங்காளி யாரு? ஜெர்மனி. அவரும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இது பண்ணுவார். ரஷ்யாவை ஜெர்மனி வந்து அடிக்கணும்னும் போது இந்த போர்ல வந்து பிரான்ஸும் குதிக்கும். அப்போ ஜெர்மனி வந்து ரஷ்யா, பிரான்ஸ் 2 நாடுகளையுமே வந்து மேற்கு கிழக்கு எல்லைகளாக அமைந்த இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து போரிடும் ஜெர்மனி. இவ்வாறு எல்லா நாடுகளுமே வந்து இந்த போர்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சதுனால்தான் இது வந்து முதல் உலகப் போர் என்று அழைக்கப்படுகிறது. 1899 பெல்ஜியத்தின் நடுநிலைக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் ஜெர்மனியின் பெல்ஜியத்தின் நடுநிலைக்கு ஐரோப்பிய வல்லரசுகள் அளித்த நடுநிலை உத்தரவாதத்தை மீறிய செயல் என்று கூறி ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்தது. இந்த போருக்குள்ள இங்கிலாந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெர்மன் பகுதி இங்க இருக்குதுன்னா இது பிரான்ஸ் பகுதி ஒட்டி தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து என்ன பகுதி இருக்குது? பெல்ஜியம் இருக்குது. பிரான்ஸை பிடிக்கணும்னா ஜெர்மனி வந்து பெல்ஜியத்தின் வழியாக தான் வந்து பிரான்ஸை வந்து அட்டாக் பண்ணணும். அதனால வந்து ஜெர்மனியோட முதல் குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தை வந்து தாக்கி பிடிக்கிறாங்க. இந்த பெல்ஜியத்தை பிடிப்பதன் காரணமாக தான் நடுநிலையாக இருக்கிற பெல்ஜியம் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் காரணம் காட்டி இங்கிலாந்து வந்து இந்த போர்ல வந்து குதிக்குது. இப்போ ஜெர்மனி மீது பிரகடனம் செய்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கே பிரான்ஸை டைரக்டாக அடிச்சுட்டா பிரச்சனை இருந்திருக்காது. இவங்க பெல்ஜியத்தை பிடிச்சிட்டு பிரான்ஸை பிடிக்கணும் போது தான் வந்து இங்கிலாந்து இந்த போர்ல குதிக்க ஆரம்பிக்குது. அப்போ பெல்ஜியம் எப்போதுலேருந்து நடுநிலையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1899 இருந்து. துருக்கியும் பல்கேரியாவும் யாருக்கு எதிராக போரில் ஈடுபட்டன? யாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா இந்த 4 நாடு கூட்டணிக்கு எதிராகவே தான் வந்து துருக்கியும் பல்கேரியாவும் போரிட்டன. குறிப்பா யாருக்கு எதிராக இறங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தான் இறங்கியது. நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என்று அழைக்கப்பட காரணமான போர் அது 7 ஆண்டுகள் போர். நிறைய போர்கள் நடக்கும். இருந்தாலும் இது 19ஆம் நூற்றாண்டு நீண்ட 19ஆம் நூற்றாண்டு என்று அழைக்கப்படும் காரணமான போர் முதல் உலக போர் காரணமாகும். ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே ஒப்புயர்வற்ற இடத்தையும் பிடித்த உலக முதலாளித்துவ நாடுகளை எல்லாம் தலைமையாக விளங்கிய நாடு எது? எந்த நாடு தலைமையாக விளங்கியது முதலாளித்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்த முதல் உலக போர் முடிந்த உடனே இங்கிலாந்தின் பொருளாதாரம் கடுமையாக சரிவுற்று அந்த பொருளாதார முதலாளித்துவ தலைவர் என்ற நாடு வந்து யார் கைப்பற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடு கைப்பற்றுறது. 1870ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுதந்திர போட்டி முதலாளித்துவமானது டேஷ் முதலாளித்துவமாக மாறியது. எதுனா முற்றுரிமை. இந்த முற்றுரிமைனா மோனோபோலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மோனோபோலி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணுவாங்க, மற்ற யாருமே பண்ணக்கூடாது. இப்போ பெட்ரோல்லாம் அந்த கம்பெனி மட்டும்தான் விற்கும், வேற யாருமே அந்த இதில் வந்து ஈடுபட மாட்டாங்க. அதுதான் வந்து முற்றுரிமை. முற்றிலும் அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்ற ஒரு நிலை காணப்பட்டது. அதான் வந்து முற்றுரிமை முதலாளித்துவமாக மாறியது. முதலாளித்துவம் தவிர்க்க ஏகாதிபத்தியத்திற்கு இட்டு இயலாமல் செல்கிறது. முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா லெனின், ரஷ்ய நாட்டை சார்ந்தவர். இவர் தான் வந்து இந்த முதலாளித்துவம் தான் வந்து ஏகாதிபத்தியத்திற்கு இழுத்து செல்கிறது என்ற ஒரு கூற்றை கூறியவர். இங்கிலாந்து டேஷ் அமெரிக்காவோடும் போட்டியிட வேண்டியிருந்தது. ஏனெனில் அந்நாடுகள் விலை மலிவான பண்டங்கள் உற்பத்தி செய்து அதன் மூலம் இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. நாடுகளுக்கு இடையேயான இப்போட்டி ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வல்லரசுக்கு இடையேயான போட்டி ஈட்டப்பட்டன. இங்கிலாந்து எவ்வளவுதான் நாடுகளை கைப்பற்றி இருந்தாலும் காலனி நாடுகள் மூலமாக அவருக்கு வேண்டிய கச்சா பொருட்கள் எல்லாமே கிடைத்தாலும் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி வந்து மிக எளிமையாக நல்ல பொருட்களை உற்பத்தி செய்து மலிவான விலைக்கு விற்க ஆரம்பித்தன. அப்போ ஒரு மோனோபோலியா ஒரு வியாபாரம் செய்திருந்த இங்கிலாந்து இப்போ என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அமெரிக்காவுடன் ஒரு போட்டியிட ஆரம்பித்தது. ஜெர்மனியின் அந்த அபரிவிதமான வளர்ச்சியும் இங்கிலாந்துக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. ஜெர்மனியும் தன்னுடைய படம் போன்றவற்றை பெருக்கி கொண்டன. ஜெர்மனி, அமெரிக்காவும் வரும்,
ஆனால் ஐரோப்பா கண்டு இது பண்ணும்போது அதில் ஜெர்மனி தான் வந்து மெயினாக வரும், இங்கிலாந்துக்கு எதிரியாக. நன்றி. அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம்.